வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி கிச்சன். நாம இன்னைக்கு செய்ய போகிறது சுவையான நெய் மைசூர் பாக்கு. வாங்க நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெய் மைசூர் பாக்கு செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், சர்க்கரை 1 கப், நெய் 1.5 கப், ஏலக்காய் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ அடுப்பு மேலே கடாயை வச்சுட்டு கடாய் சூடானவுடனே கடல மாவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். 5 நிமிஷம் வதக்கணும் கடல மாவை. ஏன்னா இந்த கடல மாவு வாசனை போக வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்ல நல்லா வதக்குங்க. இந்த பதத்துக்கு வதக்கிங்க. அடுத்த ஒரு பவுல் எடுத்து அதில் அந்த கடல மாவை போட்டுக்கணும். நம்ம நெய்யை 2 பங்கா எடுத்துக்கலாம். 1 பங்கு நெய் பாதி நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிக்கணும். இந்த பதத்துக்கு நல்லா கலக்கிங்க. கட்டி தட்டாம கலக்கணும். ஏன்னா இது இந்த மாதிரி செய்யறது மெத்தட் எதுக்குன்னாக்கா கட்டி கட்டி ஆகாது. அதால நம்ம முதல்ல நெய்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். கடல மாவை கட்டி இல்லாம வரும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. அடுத்து கடாய் வச்சுட்டு கடாய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரைய அதுல போட்டுக்கணும். போட்டு ஜீரா தயாரிச்சுக்கலாம். ஜீரானாக்கா பாவு, ஒரு கம்பி பாவு வர அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப பாவு அதிகமா எடுத்துட போறீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு வாங்கல, அந்த பாவு எடுக்கணும். ஒரே ஒரு கம்பி பாவு. அந்த கம்பி பாவு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க நெய் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கடல மாவை இதுல ஊத்திக்கணும். இப்போ பாவு வந்துருச்சு. இப்போ இத கடல மாவை அதுல ஊத்திங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். நம்ம வதக்கின உடனே மாவு ஜலிச்சிக்கணும். அப்பதான் கட்டி கட்டியா இருக்கும் இல்லையா? கடாயில போட்டு வதக்குறது கட்டி கட்டியா இருக்கும். அதை நம்ம ஜலிச்சிட்டு தான் நெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது மறக்காம செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா அதுவே சுருண்டு வரும். அப்படியே நெய் நல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் மைசூர் பாக்கு. இப்பயே மனமா வாசனையா வருது பாருங்க செய்யும் போது. நம்ம அடுத்து பாதி நெய் வச்சிருக்கோம் இல்லையா? அத பக்கத்துல ஒரு கடாய் வச்சு அதை சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ அந்த அப்சர்வ் பண்ணிக்கிறது இல்லையா, மைசூர் பாக்கு அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ அந்த நெய்யை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கரண்டியா அதுல ஊத்தணும். முதல் நம்ம பாதி நெய் முதல் மாவுல ஊத்திட்டோம். மீதி பாதி நெய்ய கடாயில சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி தொழை விட்டுக்கினே இருக்கணும். அது நல்லா திக்காவ கெட்டிமா ஆவாவ நெய் ஊத்தி அந்த சூடாகிற நெய்யை எடுத்து ஊத்திட்டே இருக்கணும். மைசூர் பாக்கு நல்லா ரொம்ப சாஃப்டா வரும். வாயில வச்சா அப்படியே கரைஞ்சிடுங்க. நம்ம செய்யற மெத்தட் தான் இருக்குங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஓரம் இருக்கிறதெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்டுடணும். தொழிக்கிட்டு இருக்கும் போதே இப்ப ஊத்துற நெய் அப்படியே அப்சர்வ் ஆயிடுது பாருங்க. நம்ம எவ்வளவு நெய் ஊத்துனாலும் நல்லா அப்சர்வ் ஆயிடும். அப்பப்போ ஒவ்வொரு கரண்டி எடுத்து ஊத்தினே இருக்கணும். லோ ஃப்ளேம்ல பக்கத்துல அந்த நெய்யே வச்சிருங்க. அது அப்படி சூடாறிட்டே இருக்கும். இது ஒரு 5 நிமிஷத்துலயே இந்த மைசூர் பாக்கு நம்ம செய்திடலாம். அப்படியே சுருண்டு வருங்க. இதுக்கு பதம் நெய் ஊத்த நல்லா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம்னாக்கா நல்லா சுருண்டு நம்ம ஊத்துற நெய் அதுல இருந்து பிரியும். அதுதான் பதம். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊத்தி தொழவிக்கிட்டே இருக்கணும்.
அப்பப்போ ஓரம் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுடுங்க. நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு செய்தா நல்லா கலரா நல்லா அழகா வருங்க மைசூர் பாக்கு. கருகாம கலர் மாறாத கலர் கரெக்டான கோல்டன் கலர்ல நல்லா வரும் மைசூர் பாக்கு. ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. நம்ம நெய் எவ்வளவு ஊத்துறோமோ அதுதாங்க நெய் மைசூர் பாக்கு பதம் நல்லா வரும். ஓரம் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுடுங்க. அப்பப்போ நம்ம அதுங்காட்டியும் ஒரு தட்டோ ஒரு இதுவோ பாக்ஸோ எதுல ஊத்த போறோமோ அதுல நெய் ஊத்தி இந்த மைசூர் பாக்க எடுத்து உடனே அதுல இருந்து எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு கட் பண்ணும். ஃபேன் காத்துல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும், கட் பண்ணிடலாங்க. நெய் மைசூர் பாக்கு இப்ப தயாராயிடுச்சு. இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டாக்கா கட் பண்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். நீங்க ஊத்துற பாத்திரம் வந்து தட்டோ பாக்ஸோ அந்த சூடு தாங்குற அளவுக்கு உள்ள பாத்திரமோ தட்டோ எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா மைசூர் பாக்கு வீட்லயே நம்ம செஞ்சிட்டோம். கடையில போய் வாங்க தேவையில்ல. நீங்களும் உங்க வீட்டுல உங்க குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இதான் முத வீடியோ பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.